இந்தியா நியூசிலாந்து மோதும் ஓடிஐ போட்டிக்கான ஸ்குவாட் தற்போது கௌதம் கம்பீர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அறிவிக்கை கொடுத்துருக்காரு. அந்த ஒரு ஸ்குவாடில் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வச்சுருக்காருங்க. கண்டிப்பாக எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் வந்து கொடுத்துருக்காரு. அதனால தான் இன்னுமே அதிகாரப்பூர்வமாக அந்த ஸ்குவாட் வெளியீடு வந்து கொடுக்கல. ஸோ கண்டிப்பாக என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. தற்போது வைரலான செய்தியை நம்ம சொல்ல போகிறோம். ஸோ வைரலாக இந்த ஒரு நியூஸ் போயிட்டுருங்க. கண்டிப்பாக ரோஹித் சர்மாவுக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி நியூஸ் வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கு பதிலாக என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காருங்க. ஒரு விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக 2027 வரையும் கௌதம் கம்பீர் கோச்சாக தொடர்ந்தாராம். கண்டிப்பாக விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா 2 பேரும் 2027 உலகக்கோப்பை ப்ளே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ ஆப் வச்சுட்டாருங்க. அப்படி என்ன ஆப் வச்சுருக்காரு அப்படின்னா, இப்போது இந்தியா நியூசிலாந்து இருக்குல்லையே 11ஆம் தேதி ஸோ முதல் ஓடிஐ போட்டி விளாட போகிறாங்க. ஜனவரி 11 ஆரம்பித்து ஜனவரி 18ஆம் தேதி வந்து முடியுது. 3 ஒருநாள் போட்டியை சந்திக்க இருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த 3 ஒருநாள் போட்டியில் ரோஹித் சர்மாவுக்கு வாய்ப்பு கிடையாது. அதாவது ஒரு போட்டி 2 போட்டி வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அவருக்கு பதில் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வந்து ஓப்பனிங் பண்ண போகிறாரு. ஓப்பனிங்கில் கில்லை தூக்கிட்டு ருத்ராஜ் கெய்க்வாடை வந்து உள்ளே கொண்டு வர போகிறாரு. இது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு மூவ் தான், செம்மையான ஒரு மூவ். ஆனால் எதுக்கு ரோஹித் சர்மாவை தூக்குறீங்க அப்படின்னு தெரியலங்க. ஏன்னா ரோஹித் சர்மா இப்போ செம்ம ஃபார்மில் இருக்கார். பார்த்துருப்பீங்க அஜய் ஹசாரே ட்ராஃபியில். ஒரு சரியான ஃபார்மில் இருக்கக்குள்ளே கண்டிப்பாக ஒரு பிளேயரை தூக்கணும். அவருக்கு வந்து மிகப்பெரிய பேக் ஃபயர் அமையும். அதை தான் வந்து கௌதம் கம்பீர் பண்ணுறாரு போல். ஸோ வந்து கண்டிப்பாக 2027 2 பேரும் விளையாடக்கூடாது அப்படின்னு பிளானை போட்டார் போல். அதனால் இவர் என்னென்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத நீங்களே பாருங்களேன். ஸோ கண்டிப்பாக இந்த நியூஸை கேட்டால் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்காகவே இருக்குது. ரோஹித் சர்மாவுக்கு வாய்ப்பு கிடையாதாமா. ஸோ ஓப்பனிங்கை பொறுத்தவரைக்கும் ஜெய்ஸ்வால் மற்றும் நம்மளோட ருத்ராஜ் கெய்க்வாட் ஓப்பனிங் பண்ண போகிறாரு. அது கண்டிப்பாக ஒரு நல்ல மூணு சொல்லலாம். 1 டவுனில் விராட் கோலி வந்து விளையாடுவார். ஸோ இதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காரு அப்படின்னா, விராட் கோலி வந்து நல்ல ஃபிட்னஸோடு இருக்கார். அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் ஒரு சில மேட்ச். ஆனால் ரோஹித் சர்மாவுக்கு கிடைக்காது. ஏன்னா அவர் வந்து ஃபீல்டிங் சரியாக பண்ண மாட்டாரு. எதை வச்சு சொல்கிறான்னு தெரியலங்க. ஸோ ஃபீல்டிங் சரியாக பண்ண மாட்டார் அப்படின்ட்டு இப்போ தான் பார்த்தா அதிரடியாக வெயிட்டை குறைச்சி எல்லாம் உள்ளே வந்திருக்காரு. மீண்டும் வந்து ஃபிட்னஸ் சரியில்லை அப்படின்னு சொன்னோன்னா கண்டிப்பாக கடுப்பாகமாகாதா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலுக்கு வந்து ஒரு மேட்ச் கொடுத்துட்டா அந்த ஒரு மேட்ச்சில் ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக விளையாட வைக்க போகிறாங்க. ஒருவேளை அந்த ஒரு மேட்ச்சில் ஜெய்ஸ்வால் நல்லா விளையாண்டுட்டா கண்டிப்பாக ரோஹித் சர்மா இடம் வந்து கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஸோ அதுதான் பிளான் பண்ணிகிட்ருக்காரு. எப்படியாவது இவங்களை பிள்ளைங்களை வந்து தூக்கணும், கடைசியில் ஸ்குவாட்லேருந்தே தூக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிகிட்ருக்காரு. இவர் எதிர்பார்த்த மாதிரி ஸோ நீ டொமஸ்டிக் கிரிக்கெட் ப்ளே பண்ணுங்கள் அப்படின்னா தான் வந்து வாய்ப்பு கிடைக்குன்னு சொன்னாங்க. அதேமாதிரி டொமஸ்டிக் கிரிக்கெட்டும் ப்ளே பண்ணாங்க. ஸோ ரன்களையும் குவிச்சாங்க. இன்னும் என்ன தான் பண்ணணும் அப்படின்னு தான் இருக்கேன். ஃபிட்னஸ் சரியில்லை, ஃபிட்னஸ்க்காக நான் வந்து வெயிட்டிங் வச்சுருக்கேன், வேறு என்ன தான் பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தா நம்மளே வந்து கேட்குற அளவுக்கு தான் தோணுது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, கண்டிப்பாக கௌதம் கம்பீர் ஏதோ பிளானாக போட்டாருங்க. ஸோ வந்து அதனால தான் இந்த ஸ்குவாட் அதிகாரப்பூர்வமாக வரல. அந்த ஸ்குவாடை பொறுத்தவரையும் ஸோ பிளேயிங் 11 இருக்கு இல்லையா, அதுலேயும் மாற்றம் இருக்கப்படும். அடுத்து கேப்டன்சிலையும் மாற்றம் இருக்கப்படும் அப்படின்ட்டு வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதாவது தென்னாப்பிரிக்காவுக்கு எதனா கேப்டன்சி பண்ணார் இல்லையா கேஎல் ராகுல், அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவலும் வெளியே இருக்குது. இந்த ஒரு சேஞ்ச் பண்ணால் கண்டிப்பாக ஒரு நல்ல மூணே சொல்லலாம். ஏன்னா கேப்டன்சி ஒரு சில காலமாக என்ன சரியாக பண்ணாமல் இருக்கிறதுக்கு இல்லை, இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் சரியாக கொடுக்க மாட்டார். கேப்டன்சி சரியாக பண்ணால் பேட்டிங்கில் பண்ண மாட்டார், பேட்டிங் சரியாக பண்ணால் கேப்டன்சி பண்ண மாட்டார். ஏதோ ஒன்று கொடுத்தா தான் ப்ளே பண்ணுவேன் அப்படின்ட்டு இருக்காரு. அதனால் அவருக்கு வந்து ஸோ கேப்டன்சி வாய்ப்பு கொடுக்காம கேஎல் ராகுலுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானை போட்டிருக்காரு போல். ஸோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல மூணு சொல்லுவேன். ஏன்னா வந்து பிசிஐ மற்றும் கௌதம் கம்பீர் தான் வந்து ஆலோசிக்கிறாங்க. அதனால தான் ஸ்குவாட் வந்து வெளியே வரல. ஸோ ஸ்குவாட் வெளியே வந்தால் தெரிஞ்சுக்கும். நம்ம கூட போட்டி போகிற அணி நியூசிலாந்து அணி இருக்காங்களே, அவங்க ஸ்குவாட் அறிவிச்சு கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகுது. ஆனால் இன்னுமே நம்ம இந்தியன் டீம் வந்து ஒரு ஸ்குவாட் அறிவிக்கலைங்க. T20க்கும் சரி ஓடிக்கும் சரி 2 டீமுக்கும் வந்து ஸ்குவாட் அறிவிக்கலை. அப்படி என்ன தான் ஆலோசிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ கேப்டன்சி ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது. அடுத்து வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானாக போட்டார் போல். திலக் வர்மா மற்றும் இஷான் கிஷானுக்கு வந்து வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்ட்டு வந்து ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அதனால தான் இப்படி ஒரு டிஸ்கஷன் போனதுனால தான் இன்னும் ஸ்குவாட் வந்து அதிகாரப்பூர்வமாக வரலங்க. இன்னும் கண்டிப்பாக ஸோ 2 நாள் வந்து ஸ்குவாட் வந்துடும். அந்த ஸ்குவாடில் என்னென்ன மாற்றம் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஸ்குவாடை பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இவங்க தான் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ பும்ராக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அதிகாரப்பூர்வமாக. ஸோ நிறைய நியூஸ் இருக்குங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஸ்குவாட் வந்து எப்போ வரும் அப்படின்னா கரெக்டாக 2 நாளில் வந்து ஸ்குவாட் வந்துடும். நம்ம ஸ்குவாடில் தான் ஸோ ட்விஸ்ட் காத்திருக்கு.